ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லாங் வீடியோ போடுறேன். ரொம்ப நாள்னால் ஒரு 10 நாள் அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மார்கழி வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து கிறிஸ்மஸ் எங்களுக்கு வந்ததுனால நான் அதை நிற்பாட்டியிருந்தேன். ஏன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் அப்புறம் நம்மளுடைய டேஸ் எல்லாமே எனக்கு அந்த 1 வீக்லேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நியூ இயர் தொடங்கினதும் பிள்ளையாருக்கு வந்து நான் வந்து ஒரு 9 நாள் வந்து பிரம்ம முகூர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேங்க. ஏன்னா நம்ம வருஷம் தொடங்கும்போது விநாயகரை தொடங்கி நம்ம கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆண்டாள் கோலம் மார்கழி மாதம் நிறையா பேர் போடுவாங்க. நல்லா பெருசாக அது ஃபுல்லாக போடுவாங்க. நான் வந்து அந்த கொண்டை இருக்கும் பார்த்திங்களா, அது மட்டுமாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போட வராட்டியும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போடலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி போடலாம் அப்படின்னு. ஏன்னா அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த கோலம் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த இடத்துல போட்டனால ஏதோ அது மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டேன். எப்படியும் மார்கழி முடிகிறக்குள்ளே போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதெல்லாம் காயறதுக்குள்ளே பிள்ளையாருக்கு வந்து நம்ம வந்து ஸ்வீட் பண்ணிடலாம் பிரசாதம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவலில் தான் பண்ணினேன். நல்லா இந்த இந்த அவல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கட்டிட்டு போனாங்களே சபரிமலைக்கு, அந்த கட்டு பையில் வந்த அவல் பேக்கெட்டு தான் இது வச்சுருந்தேன். சரி சுவாமிக்கே பிரசாதம் பண்ணிக்கலான்னு அதை எடுத்து அது நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம கரும்பு சக்கரை, நாட்டு அஸ்கா சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் ஏன் இந்த 9 நாள் எப்படி விநாயகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தேன்னா, முருகருக்கு இதுக்கு முன்னாடி வச்சுருக்குறேங்க. அப்புறம் நம்ம ஆடி மாதம் நவராத்திரி இதெல்லாம் வந்து கும்பிடுவோம். பிள்ளையாருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம கும்பிடுறதில்ல. நெய் சேர்த்தி பண்ணுங்க. ஏன்னா அன்ன சுத்தி நெய் வந்து நம்ம என்ன வந்து செஞ்சாலும் அதில் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தாலும் சுத்தப்படுத்திடும். அதனால தான் அது அன்ன சுத்தின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சொட்டாவது நெய் விட்டு தான் சாமி பிரசாதங்களை நம்ம பெரும்பாலும் செய்கிறது நல்லதுங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு இப்படி பிடிச்சா அழகாக லட்டு மாதிரி வந்துடுச்சு. பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா 9 நாள் வந்து நம்ம வந்து 9 கிரகங்களையும் குறிக்கும். அதே சமயத்தில் மார்கழி மாதம்னாலே நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு பூஜைகள் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி நம்ம வந்து விநாயகரை கும்பிடுவோம். ஜனவரி 1ஆம் தேதியே நான் பண்ணலான்னு தான் இருந்தேன். எங்களுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் எங்கள் ரிலேஷனில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை. அதனால நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நல்ல நாளும் கூட, முதல் நாளைத்தான் விட்டுட்டோம், மாதத்தை விடக்கூடாதுன்னு, முதல் வாரத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் வாரமே தொடங்கிடலான்னு நேத்திக்கே தொடங்கிட்டேன். நேத்திக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன் பாருங்கள். ஏன்னா நான் வந்து உருளியில் வைக்கலாம், சரி தண்ணி ஊற்றுன மாதிரியும் இருக்கும் நம்ம விநாயகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அதெல்லாம் ஊற்றும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஒரு 9 நாள் தானே இப்படி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் அப்படி வச்சேன். இப்படி தான் வைக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் விநாயகர் படத்துக்கே நீங்கள் வந்து இதே மாதிரி பூ வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிடலாம். அருகம்புல் கிடச்சா ரொம்ப நல்லது. எனக்கு அருகம்புல் கிடைக்கல. அருகம்புல் கிடச்சா தினம் வச்சு ஒரு 9 நாளைக்கு கும்பிடுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எதனால் அப்படின்னா, நம்ம வருஷம் தொடங்குகிறோம், இனி வருஷம் முச்சூடும் நிறைய தெய்வங்கள் கும்பிடுவோம். ஆனால் முதல் நம்ம விநாயகரை கும்பிட்டு இந்த வருஷத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ சனிப்பெயர்ச்சி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நிறையா பேருக்கு இருக்குது. எங்கள் வீட்லேயும் தான். அதனால தான் சரி வீட்டில் யாருக்காவது இருந்தாலும் சரி, நமக்குனாலும் சரி, அவங்களுக்கு இருந்தால் கூட நம்மளே இந்த பூஜைகள்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. அதுலேயும் முதற்கடவுள் நம்ம வந்து அந்த முந்தி விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம செய்யும்போது எந்த ஒரு செயல்லையும் நமக்கு முந்தி வந்து நிற்பாருன்னு ஒரு நம்பிக்கை தான். இந்த நிலப்படிக்கையில் நாங்கள் வந்து நாமம் போடுறோங்க. அதனால் நிலப்படியில் நாமம் போட்டு எப்போவுமே வச்சுருப்பேன். பூ வச்சுட்டு நீ சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த முருகப்பெருமான் கிட்ட நம்ம அந்த பாட்டு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் அப்படிங்கிற அந்த பாட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்டை தான் நான் அதை தான் ஒரு தாட்டாக நான் இப்போ யோசித்தேன். ஏன்னா நான் அந்த சாமிக்கிட்ட என்ன சொல்கிறோம், நாள் தான் சரியில்லையா, கிரகந்தான் சரியில்லையா, இல்லை நம்ம செஞ்ச பாவ புண்ணியமா, இல்லை நமக்கு என்ன சரியில்லையோ அதை சரி பண்ணி கொடு ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குறோம் இல்லையா. அதனால தான் இந்த கிரகங்களா நாளா எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடு விநாயகான்னு சொல்லி நம்ம விநாயகர்கிட்டையே கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி தான் யோசித்தேன். இந்த வருஷம் நம்ம இதை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி.
ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டே இன்ட்ரெஸ்ட்டு தான். ஆனா வந்து இடையில கொஞ்ச நாளா வேலைக்கு போறது, அம்மாவ பார்த்துக்கிறதுனால நெறைய வந்து எனக்கு முடியல. இப்ப திரும்பவும் வந்து நம்ம இத பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா செஞ்சவங்க சொல்றத விட ஜெயிச்சவங்க சொன்னா அதை நம்பிக்கையா ஏத்துக்கலாங்க. எங்க அம்மா சொன்னது தான். ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையறக்கு வந்து சிவபெருமான், பார்வதி வழிபாடு தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதே மாரி அந்த வாழ்க்கை வந்து சாதாரணமா ஆரம்பிச்சாலும், பின்னாடி பெரிய அளவுல வந்ததுக்கு காரணம் விநாயகர் வழிபாடு தாங்க. அத நானும் கண்கூட பார்த்துருக்கேன். இன்னைக்கு எங்க அம்மா இல்ல. ஆனாலும் சரி அவங்க சொன்னத இப்ப செய்யல நம்மோ. இந்த ஏஜுக்கு நமக்கு இது தேவையும் கூடன்னு நான் யோசிச்சேன். அதனால நான் வந்து விநாயகர் வழிபாடு எப்பவுமே கொஞ்சம் முக்கியத்துவம் குடுப்பேன். அம் உங்களுக்கு எதனாவது ஒரு மாற்றம் வேணும், இல்ல எதையாவது நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, இந்த பிரம்ம முகூர்த்தம் ட்ரை பண்ணுங்க. அந்த காலையில நேரம் அந்த 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு உட்காந்துட்டேன். நான் 5:30க்கெல்லாம் முடிச்சுட்டேன். 3:30 மணிக்கு தொடங்கி எனக்கு 5:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா கோலம் போடுறது மாக்கோலம் போட்டனால 5:30 மணி வரைக்கும் உட்காந்து பொறுமையா பண்ணுனேன். அப்படியே உட்காந்து சுவாமிகிட்ட நம்ம அந்த டைம்ல புலம்பாம, நம்ம வந்து ஒரு சந்தோஷமா பேசுங்க. மனச விட்டு நீங்க பேசுங்க. அதே மாதிரி அந்த டைம் வந்து அப்படி அந்த காமா அமைதியா இருக்கும்போது பிரபஞ்சமும் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால அந்த நேரத்தில விநாயகர் போற்றி, விநாயகர் துதி இதெல்லாம் சொல்லி, நீங்க அந்த விநாயகர வந்து மனசார நீங்க வந்து அவர்கிட்ட பேசி அப்படியே உட்காந்துட்டேன் நானு. அப்படிதான் பண்ணுனேன் இன்னைக்கு. இந்த 9 நாள் அப்படித்தான் நெனச்சிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து வீட்லயும் அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நிலவாசலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. ஏன்னா நிலவாசல் நம்ம குலதெய்வம் இருக்கிற இடம். அதனால தான் எப்பவுமே அதை மங்களகரமா வச்சுக்கிற மாரி முயற்சி பண்ணணும். என்னோட பூஜையெல்லாம் முடிஞ்சதும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்ம முகூர்த்தம்னாலே நான்வெஜ் எல்லாம் செய்வேங்க. நான் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். வீட்ல அவங்களுக்கெல்லாம் செஞ்சு தருவேன். அ எப்பவுமே சனிக்கிழமை அப்படின்னா நான் வெண்பொங்கல் பண்ற பழக்கம் இருக்கு. அதனால எப்பவும் போல இன்னைக்கு அதையும் பண்ணிட்டு காலையில கொஞ்சம் வேகமா தான் செய்ற மாரி இருக்கும். அப்புறம் தோசை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். அவங்கள சாப்பிட வச்சு பொண்ணுக்கு மட்டும் தான் ஸ்கூல். அவளும் அப்படிதான் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா, சும்மா ப்ளைனா ஒரு ப்ளைன் ரைஸ் மட்டும் பண்ணி குடும்மான்னா, அதையே பண்ணி குடுத்தாச்சு. அதுபோக என்னுடைய பொழுதுகள் அப்படிங்கிற மாரி ஒரு கன்டென்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள என் கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா, எனக்கும் அது ஹெல்ப்பா இருக்கும். அதே சமயத்தில லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் முந்தின நாளே பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிக்குவேன். எனக்கு நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன். பகல்ல என்னோட வேலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைய செலக்ட் பண்ணி வச்சுக்குவேங்க. இன்றைக்கி கட் பண்ணி வைக்கிறேன்னா, நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணிருவேன். அந்த மாரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.